என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1 முதல் 3 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது கடந்த வார செய்தியினுடைய தொடர்ச்சி. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வசனத்தின் மீது பிரியம் அல்லது வாஞ்சை, அந்த வசனத்தை தியானம் செய்வது அல்லது மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட் என்கிற காரியத்திலே கடவுள் அவருடைய வசனத்தின் வழியாக என்ன சொல்லி இருக்கிறார், அவைகளை மனிதர்கள் எப்படி இரவும் பகலும் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை வேத வசனங்களில் பார்த்தோம். அவைகளை அப்படியே எடுத்துக்கொண்ட சில உதாரணங்களை பார்த்தோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாக்கள் ஒருவேளை உருவாகும் போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு நாம் முதலாம் வசனத்தை சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் கடந்த வாரத்தில் 2ஆம் வசனத்தை சிந்தித்தோம். அதை சிந்தித்து விட்டதன் அடிப்படையில் இப்பொழுது முதலாம் வசனத்திற்கு வரலாம். பிரியமானவர்களே, இந்த 3 வசனங்களிலே பாக்கியவான் யார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாக்கியவான் என்றால் பேறு பெற்றவன் அல்லது நற்பேறு பெற்றவன் அல்லது பிளஸட் ஆங்கிலத்தில் சொல்லுவதா என்றார். யார் ஒருவன் பாக்கியவான், எப்பொழுது அவன் பாக்கியவான், ஏன் அவன் பாக்கியவான் என்பதை தான் இந்த 3 வசனத்தில் எழுதியிருக்கிறார். அந்த முதல் வசனத்தை பாருங்க. துன்மார்க்கன் அவர்களுடைய ஆலோசனை, அதாவது பொல்லாதவர்களுடைய யோசனையின்படி நடக்காமல் அல்லது பாவிகளுடைய வழியில் நிற்காமல் அல்லது அவர்களோடு உடன்படாமல் அல்லது இகழ்வோரின் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இந்த 3 காரியங்களையும் ஒரு மனிதன் செய்யாமல் தவிர்த்து நடப்பது அவசியம். பிரியமானவர்களே, கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் எப்படி பார்க்கிறார் என்றால், ரோமர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் தேவ மகிமையை இழந்து பாவம் செய்தவர்களானார்கள் அல்லது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனுகுலம் முழுவதையுமே கடவுள் பார்க்கிறார். பார்க்கும்போது அவருடைய எண்ணம் அல்லது அவருடைய வார்த்தை என்னவென்றால், எல்லோரும் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தது நிமித்தமாக கடவுள் ஏதேனில் மனிதனை உருவாக்கின போது அவனுக்குள் ஒரு மகிமையை வைத்தாரே, அந்த மகிமையை இழந்து விட்டார்கள். இதுதான் கடவுளுடைய பார்வை. ஆக இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பொதுவாக பார்க்கும்போது பாவம் செய்து விட்டவர்கள். பாவம் என்கிற போது அந்த பாவத்தில் துன்மார்க்கன் அல்லது பொல்லாப்பு வந்து விடுகிறது. அந்த பாவத்தில் பாவிகள் வந்து விடுகிறார்கள். அந்த பாவத்தில் பரியாசக்காரர்கள் வந்து விடுகிறார்கள், இல்லையா? அப்போ துன்மார்க்கர் ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்று வருகிற போது கடவுள் சொல்கிற வசனத்தின் அடிப்படையில் எல்லோரும் பாவம் செய்து விட்டார்கள் என்கிற போது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு இணைந்து வாழலாமா, வாழக்கூடாதா என்று கேள்வி எழும்பக்கூடும். ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து விட்டார்கள் கடவுளுடைய பார்வையில், இல்லையா? ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பது அல்ல கடவுளுடைய வழிமுறை என்பது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு நீங்கள் வாழ்வது என்பது வேறு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோடு உடன்படுவது என்பது வேறு. உங்களோடு இருக்கிற நெய்பர் அல்லது மேலதிகாரி, உடன் ஊழியன், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க, யாரா இருந்தாலும் அவர்களோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வது கடவுள் உங்களுக்கு நியமித்த வாழ்க்கை. ஆனால் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் அல்லது அவர்கள் செய்கிற காரியங்கள், செய்கிற விதங்கள், இவைகளோடு நீங்கள் உடன்படுவதுதான் இந்த வசனம் சொல்லுகிற காரியம். அல்லது இந்த இவர்களோடு நீங்கள் அவர்கள் செய்கிற போது நீங்கள் உடன்படாமல், வழியில் போகாமல், அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அவிதமான மக்கள் உட்காரும் இடத்தில் கூட உட்காராமல் தவிர்க்கிற வழிமுறைகளை குறித்து தான் இங்க சொல்லுதே ஒழிய இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவதை சொல்லவில்லை. ஆகவே
நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஆலோசனைகள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லது நீங்கள் யாரோடு அதிகமாக நேரம் செலவிடுகிறீர்கள்? The people whom you spend time with mostly, that determines your course of life. உங்களுடைய இலக்கை அது தீர்மானிக்கிறது, நீங்கள் யாரோடு அதிகமாக செலவிடுகிறீர்கள் என்பதை. சங்கீதக்காரனுடைய ஒரு வழிமுறையை உங்களுக்கு காட்டுகிறேன். திருப்புங்கள் சங்கீதம் 17 வசனம் 4. ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். I have kept from the paths of the violent. இன்னொரு மொழியாக்கத்தின்படி, I will obey your commands, or I will keep your commands. That commands keep me from following cruel and evil people. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், அவைகளின்படி அவைகளை தியானிக்க வேண்டும், அவைகளில் வாஞ்சியா இருக்க வேண்டும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அவைகளில் வாஞ்சியா இருக்கிறேன். இருப்பதனாலே என் வாழ்க்கையில் அது என்ன செய்கிறது அந்த வசனம் என்றால், இட் ஹெல்ப்ஸ் மீ டு கீப் ஃப்ரம் ஃபாலோயிங் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் க்ரூவல் ஆர் ஈவில். இதை தான் இங்க முதல் வசனம் சொல்லுது. த பீப்புள் தோஸ் ஹூ அகைன்ஸ்ட் காட், கடவுளுடைய வழிமுறைகளுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், கடவுள் ஏற்படுத்தின நெறிமுறைகளை எதிர்க்கிறவர்கள், அல்லது கடவுளையே கேலி செய்கிறவர்கள், கடவுளுடைய வார்த்தைகளையே கேலி செய்கிறவர்கள், கடவுளை, கடவுளுடைய குணத்தை, கடவுளுடைய இயல்புகளை கேலி செய்கிற பழக்கம். காமெடிக்காக அதை அவங்க சொன்ன போது அந்த காலேஜில் சுற்றி இருந்தவங்களாம் சிரிச்சிருப்பாங்க. The man who told that sentence maybe looked like or enjoyed that sentence. ஆனால் அந்த கூட்டத்தில் என்கிட்ட சொன்ன இந்த சகோதரரும் உட்கார்ந்து சிரிச்சிருக்கிறாரு. அதை என்கிட்ட ஒரு மகிழ்ச்சியாக தான் சொன்னார், வேதனைப்பட்டு சொல்லலை. இந்த வசனத்தை இப்போ போடுங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கடவுள் செயல்படும் விதத்தை அல்லது கடவுளுடைய இயல்புகளை கேலி செய்கிற மக்கள் கூட்டம் இங்க உண்டு. அதாவது கடவுளை மட்டுமல்ல, சக மனிதர்களை பரியாசம் பண்ணுகிற மக்கள். பரியாசம், கேலி, கிண்டல், இகழ்வு என்று வந்துவிட்டாலே அதில் எல்லோருமே யாரை வேண்டும் என்றாலும், நாட்டை ஆளுகிறவர்களாகட்டும், உனக்கு மேல் இருக்கிற அதிகாரி ஆகட்டும், அல்லது உன்னோடு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், ஒரு மனிதனுடைய நடை, அவனுடைய உடை அல்லது அவனுடைய உடல்வாகு என்று எதையும் எடுத்துக்கொண்டு பரியாசம் செய்கிற கூட்டம். அவ்விதமான மக்கள் உட்கார்ந்து பேசிக் கொள்ளுகிற போது அவர்களோடு நாம் அமர்ந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறோமா? ஈவன் தோ இஃப் யூ நாட் join with their conversation, if you are feel comfortable to listen their word, then you are part in it. If you are feel comfortable, if you are not feel comfortable, what you will do? Immediately you will withdraw from that place. அங்கிருந்து விலகிடுவீங்க, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விட்டு விலகிடுவீங்க. இதுதான் இயல்பு. அப்படி தவிர்க்காமல், without avoiding the such situations, if you keep sitting and listening and enjoying, then you are coming in this words. ஆகவே தான் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. தாவீது சொல்றார், I will avoid such people. Only reason your word teaches me, or your words. எப்படி அந்த வேர்டு அவருக்கு டீச் பண்ணுச்சு? Because last week we seen that he meditate day and night, and he meditate in the night time, early morning. He wake up before the time he already planned. Did you see that? ஆகவே அந்த வசனம் அவருக்கு கற்றுக் கொடுத்துதான். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்கள் எப்பொழுதுமே ஆராயப்பட வேண்டும். நாம் ஏன் எடுத்திருக்கிறோம், ஏன் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம், யாரு நாம் அந்த தீர்மானத்தை எடுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, who influence to make such decision, அதை ஆராய வேண்டும். அதை நீங்கள் ஆராய்வதின் வழியாக you come to know you are
on somebody else's way, or you are on somebody else's counseling அல்லது ஆலோசனை. அந்த somebody may not be godly, அந்த somebody's way may not be godly way. இதையெல்லாம் நாம் தீர்மானிக்க வேண்டும். சங்கீதம் 26:4-5. I do not sit with deceitful men, nor will I go with pretenders. I hate the assembly of evildoers, and I will not sit with the wicked. இந்த 3 காரியம் அதில் வருது பார்த்தீங்களா? ஒரு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறத. சங்கீதம் 1 தாவீது தான் எழுதினானா தெரியாது, ஆனால் இது தாவீது எழுதின சங்கீதம் தான். அவர் தெளிவாக சொல்றாரு, I do not spend time with liars. பொய் சொல்லுகிறவர்களோடு நான் உட்காருவது இல்லை, நான் நேரம் செலவிடுவது இல்லை. ஆனா நான் அந்த மனிதன்கிட்ட போவதற்கு முன்பே அவன் பொய் சொல்லுகிறவன் என்று எனக்கு தெரியாது. But the moment I realize that he is a liar, I am not spending time with him. That is David's way. அது தாவீதினுடைய வழிமுறை. I do not go along with the pretenders or hypocrites. நடிக்கிறவர்கள், மாய்மாலம் செய்கிறவர்கள். hypocrites என்ற வேர்ட் இருக்குல்ல, இங்க போட்டிருக்குது. This word is a Greek word. ஒரு கிரீக் வேர்டு. கிரீக்ல அந்த hypocrites அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால், நடிகர்கள், நடிப்பவர்கள், நடிகர்கள். Those who act in a different way, actually they are living in a different way. அவர்கள் வாழ்கிறதை காட்டாமல் உங்களுக்கு முன்பு அவர்கள் நடிக்கிற விதம், அதை தான் hypocrites சொல்லுவாங்க. ஆக பொதுவிலே நல்லவர்கள் போலவும் தனிமையாய் உண்மையாகவே அவர்கள் நல்லவர்கள் அல்லாதவர்களாகவும் வாழ்கிறார்களே, அவ்விதமான மக்களை தாவீது இனம் கண்டவுடன் I do not go along with them. I do not spend time with liars. I do not go along with the hypocrites or pretenders. அதுக்கடுத்து I hate the gatherings of evil doers. எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ தாவீது வாழ்ந்த சமயத்திலே, அங்கே பொல்லாப்பு செய்கிறவர்கள் இருக்கும் பட்சத்தில் தாவீது சொல்றாரு, I hate that gathering. I hate என்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. I hate that gathering. அடுத்தது I refuse to join in the wicked people's group. I refuse. ஆக do not spend time, do not go along, hate gatherings and refuse to join. இவ்விதமான முடிவு எடுத்திருக்கானே, இவனை இந்த முடிவு எடுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தான் கடவுளுடைய வார்த்தை. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தான் கடவுளுடைய வார்த்தை. He not make these choices by himself. It is God's word which makes him to make such choice. பிரியமானவர்களே, there is a big difference between being with unbelievers or being one of them. ஒரு அவிசுவாசியோடு நீ எப்பொழுதுமே தொடர்ந்து வாழ்வது, இருப்பது என்பதற்கும் அவர்களில் ஒருவனாய் மாறிவிடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தில் அநேக அவிசுவாசிகள் இருக்கிறார்கள், நாம் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு அவிசுவாசியா இருப்பார், உங்களுடைய ஒரு நல்ல மேலதிகாரி ஒரு அவிசுவாசியா இருப்பார். That's not a problem. We can have such people. பட் அவர்களில் ஒருவராய் மாறிவிடாமல் இருப்பதற்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், மாறிவிடாமல் இருப்பதற்கு. ஆனால் அவர்களோடு இருப்பதற்கு நீங்கள் இது இல்லாம கூட இருந்துடலாம். ஏனென்றால் அந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நார்மலாவே தமிழ்ல ஒரு சொல்லாடல் உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். Who is your friend? அவர்களுடைய வேல்யூஸ் என்ன, அவர்கள் எதை அதிகமாக மதிக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வு முறை என்ன என்பதை வைத்து நீ அவனை மிகவும் நேசிக்கிறாயா, அவனோடு நேரத்தை நிறையாக செலவு பண்றியா, அவனோடு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, then your character will be influenced by him. அதனால தான் உன் நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் இப்படியா சொல்லுதுங்க. 1 கொரிந்தியர் 15:33. Do not be deceived. Bad company corrupts good morals. ஏமாந்து போகாதீர்கள்,
பேட் கம்பெனி, அதாவது தீய நட்பு நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். தீய நட்பு, இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை சொல்லுகிறேன் என்ற சொல்லாக்கம் வந்திருக்க வேண்டும். பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். ஏனென்றால் அந்த பேட் பீப்புள் இருக்காங்களே, அவர்களுடைய அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நெகட்டிவ் வேஸ் ஆஃப் திங்கிங், அது இட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் பிஹேவியர் அண்ட் யுவர் ஹேபிட்ஸ். உனக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் இருக்குது, அல்லது உங்களுடைய நல்ல ஒரு நடத்தை இருக்குது, நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, இவைகள் அந்த பேட் கம்பெனி மூலமா மெதுவா கரப்ட் பண்ணிடும். கரப்ஷன்றது ஒரே நாள்ல முழுமை அடைஞ்சிடாது. கரப்ஷன்றது ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி மெதுவா பரவ ஆரம்பிக்கும். ஊடுருவும், பரவும், முழுமையாய் ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்படி அதை ஆக்கிரமிப்பதற்கு துவக்கம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். So bad company, if you have any bad company, that will corrupt your morals and that influence your behavior and your habits in a negative way. அதனாலதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இரண்டும் கடவுள் இணைத்து வைத்திருக்கிறார். இஃப் யூ கேர்ஃபுல்லி அனலைஸ், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், புள்ளி ஸ்டாப் இல்லை, கமா. அதோடு கூட ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன், தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான் இல்ல. அல்லது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்கார்ந்த இடத்தில் உட்காராமல் இருக்கிறவன் பாக்கியவான் இல்ல. அக்கார்டிங் டு காட், இதையும் செய்து இதையும் செய்கிறவன் மட்டுமே பாக்கியவான். கடவுள் இணைத்து வைத்திருக்கிற இந்த இரண்டையும் பிரிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்களாய் வர முடியாது. கடவுள் இணைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு காயினை, 2 யூரோ காயின் அல்லது 1 யூரோ காயினை நீ 2ஆய் வெட்டிட்டனா கடையில் போய் பொருள் வாங்க முடியாது. இரண்டும் இணைஞ்சு இருக்கிற காயின் தான் கடையில் செல்லும். இது இரண்டும் இணைஞ்சிருக்கிற காயின், இது கடவுளை இணைச்சு வச்சிருக்கிற ஒரு காயின் இது. ஆகவே நீ வெறுக்க வேண்டும், நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது பாவிகளோடு, துன்மார்க்கரோடு, பரியாசக்காரரோடு. Then by doing that you are pulled towards or drawn towards God's word. கடவுளுடைய வழிமுறைகள்ல அவைகளில் பிரியமாய் தியானமாய் இரவும் பகலும் இருக்கும்போது. ஆக இதை செய்யாமல் நீ இதை செய்ய முடியாது, இதை செய்துவிட்டு இதை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இந்த இரண்டையும் கடவுள் இணைத்து வைத்திருக்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திருப்புங்கள் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. நீங்க இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனியுங்கள், சற்று மனக்கண்களை திறந்து படியுங்கள். Now, nevertheless, the firm foundation of God stands, having this seal. கடவுளே ஏற்படுத்தின ஒரு அஸ்திபாரம் எப்பொழுதும் அசையாமல் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தில் இந்த முத்திரை இருக்கிறது, சீல். நீங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும், எங்கே போய் ஒரு சர்டிஃபிகேட் ஆர் எனிதிங் அப்ரூவ்ட் லெட்டர் வாங்கினீங்கன்னா அதை கீழே என்ன இருக்கும்? அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆஃபீஸினுடைய சீல் இல்லையா? இங்கே அந்த வசனம் சொல்லுது, the firm foundation of God stands, it has this seal. இன்னொரு மொழியாக்கம் சொல்லுது இன்ஸ்கிரிப்ஷன். அதுல இந்த இந்த காரியங்கள் பொறிக்கப்பட்டிருக்குதான், அப்படியே பொறிக்கப்பட்டிருக்குது, சீல் இருக்குது. என்ன அந்த சீல்னா, the Lord knows those who are his,
கடவுளுடையவர்கள் யார் என்று கடவுளுக்கு தெரியும். And everyone who names the Lord's name of the Lord is to abstain from wickedness. All who belong to the Lord, who names the கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறவன் must turn away from evil. Do you see that? கடவுள் ஒரு அடித்தளம் வைத்திருக்கிறார். அந்த அடித்தளம் மாறாதது. அந்த அடித்தளத்தில் இந்த முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரைப்படி தான் அது செல்லும். அந்த முத்திரை என்ன? கடவுளுக்கு கடவுளுடையவர்கள் யார் என்று தெரியும். இங்கே அமர்ந்திருக்கிறவங்கள யார் கடவுளுடையவர்கள் தெரியும். இது முத்திரையினுடைய ஒரு பகுதி. முத்திரையினுடைய இன்னொரு பகுதி என்ன? And they, கடவுளுக்கு தெரியும்ல, அவர்கள், they will turn away or must turn away from evil. ஆக ஈவிலை விட்டு விலகுவதும் கடவுளுடையவர்களாய் இருப்பதும் இணைத்து வைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சங்கீதத்துல துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் என்கிற அந்த காரியங்களை விட்டு விலகுவதும் வசனத்தை நேசித்து தியானிப்பதும் இணைச்சு வச்சிருக்கிறாரு. This will go always together. You cannot separate this one. நீ செப்பரேட் பண்ண முடியும், பண்ணிட்டு you cannot reap any blessings which God promised. கடவுள் வாக்களித்திருக்கிற எந்த வாக்குத்தத்தமும் நீ உன்னுடையதாய் மாற்றிக்கொள்ள முடியாது if you separate this one. இதுதான் கடவுள் ஏற்படுத்தின வழி. இது கடவுள் இணைத்தது. ஆக கடவுளுடையவர்களை கடவுள் அறிவார். ஆனால் அவர்கள் பாவத்தை விட்டு அல்லது தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள் ஆர் விலக வேண்டும். இது இரண்டும் இணைஞ்சிருக்குது. Do you see that? இப்போ நான் ஒரு வசனத்தை காட்டுகிறேன். திருப்புங்கள். எபிரேயர் 1:9. You have loved righteousness and hated lawlessness. அந்த முதல் பகுதி போதும். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். எபிரேய புத்தக ஆக்கியோன். அதில் இயேசுவினுடைய குணம் என்ன என்றால், you have loved righteousness. நீர் நீதியை விரும்பினீர், தீமையை வெறுத்தீர். தீமையை வெறுத்தீர். Loved righteousness, hated evil. இது இயேசுவினுடைய ஒரு அவருக்குள் இருந்த ஒரு வாழ்வு முறை. நீதியை விரும்பி அநியாயத்தை அல்லது பாவத்தை வெறுத்தார். பாவம் செய்யவில்லைன்னு சொல்லல. பாவம் செய்வது ஒன்று, பாவத்தை விரும்புவது ஒன்று. இயேசு ஆண்டவர் தீமை செய்யவில்லை என்று சொல்லல. அவர் தீமை செய்யவில்லை தான். ஆனால் அவர் தீமையை வெறுத்தார். நீதியை நேசித்தார், தீமையை வெறுத்தார். இதுதான் அவருடைய பண்பு, இயேசுவினுடைய பண்பு. இந்த பண்பு அவருக்குள் எப்படி வந்தது? நீதியை விரும்பி தீமையை வெறுக்கிற ஒரு பழக்கம் அவருக்கு எப்படி வந்தது? வேத வசனத்தை படிக்காமல் வந்திருக்கவே முடியாது. கடந்த வாரத்திலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இயேசு ஆண்டவர் லூக்கா 24 அதிகாரத்தில் 27 மற்றும் 44 ஆகிய வசனங்களில் பழைய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் எடுத்து விளக்கி காட்டினார் அவருடைய சீஷர்களுக்கு, இல்லையா? அது அவருக்கு எப்படி தெரிந்தது என்றால், அவர் வேதத்தை படித்திருக்க வேண்டும். மோசேயினுடைய ஆகமங்களை அடிக்கடி அடிக்கடி கேட்டிருக்க வேண்டும் முதலாவது, இல்லையா? லூக்கா 2:46-47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை கேள்வி எழுப்பவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன பதில்களையும் குறித்து பிரமித்தார்கள், ஆச்சரியமடைந்தார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு என்ன வயது? 12 வயது. ஜெரேமியாவுக்கு என்ன வயசு? 12 முடிந்து 13 நடக்குது, இல்லையா? ஜெரேமியா வயசு. அவனை மனதில் கொள்ளுங்கள். இந்த வயதுடைய ஒரு சிறுவன் எருசலேமில் இருக்கிறதான தேவாலயத்திலே அன்றைக்கு இருந்த வேதபாரர்கள், பரிசேயர்கள் அல்லது பிரதான ஆசாரியர்கள் என்கிற ஒரு பெரிய கூட்டத்திற்கு நடுவிலே, ஏனென்றால் அது பஸ்கா பண்டிகை, அவர்கள் நடுவிலே அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேருன்னு தெரியாது.
அவர்கள் பண்டிகைக்கு வருகிற மக்களுக்கு மோசேயின் ஆகமங்களை படித்து காட்டுவதும் அதனுடைய சந்தேகங்களை விளக்கி காட்டுவதும் வழக்கம். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன விளக்கங்களை கேட்ட இயேசு என்கிற 12 வயது நிரம்பிய அந்த பையன், சிறுவன் கேள்வி எழுப்புகிறான். இல்லையே, அந்த பகுதி இப்படியெல்லாம் சொல்லுகிறது என்று. அல்லது அவர்கள் சொன்னதற்கு இவன் ஒரு கேள்வி எழுப்புகிறான். இது என்ன அப்படி என்றால் என்று அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த 12 வயது பையனுக்கு இது எப்படி தெரியும்? உடனடியாக அவர்கள் கைகள் இருக்கிறதை புரட்டி பார்க்கிறார்கள். ஆமாம், they got amazed. எப்படி அது நடந்தது? 12 வயது சிறுவனுக்கு, கைகளில் பிரிண்டட் பைபிள் இல்லாத ஒரு சிறுவனுக்கு, வீடுகளிலே ஹேண்ட் ரிட்டன் ஸ்க்ரோல் வைத்துக்கொள்ள வசதி இல்லாத மக்களுக்கு, அது வெரி எக்ஸ்பென்சிவ் தோஸ் டேஸ். அரசர்கள் வைத்துக்கொள்ள முடியும், பிரபுக்கள் வைத்துக்கொள்ள முடியும், ஆசாரியர்கள் வைத்துக்கொள்ள முடியும். அதர் தேன் நோபடி ஹேவ் இட். எப்படி இந்த 12 வயது பையனுக்கு தெரியும் இந்த காரியங்கள்? There is only 3 possible way. 1, குழந்தையிலிருந்து சைனகோஜுக்கு போகும்போதெல்லாம், யூதர்களுடைய ஜெப ஆலயங்களுக்கு போகும்போதெல்லாம், அங்கே மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போதெல்லாம் கூர்ந்து கவனித்திருப்பார் இந்த இயேசு என்கிற சிறுவன். அவருடைய அப்பா அம்மா ஆகிய இருவரும் வீடுகளிலே பேசுகிற போது அங்கே கேட்டவைகளை குறித்து கேள்வி எழுப்பியிருப்பார், அல்லது மேற்கொண்டு சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பார். உங்களுக்கு என்ன தெரியும் அதை குறித்து, சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டிருப்பார். 3வது, அவருடைய வயதிலே படித்த ஸ்கூல், அங்கே மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்பட்டிருக்கும். இந்த 3 வழிகள் மட்டுமே அவரால் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்கும். There is no any other way. You cannot imagine Jesus was mysteriously, because of the Holy Spirit, he got revelation about everything in that age. No. If you think in that way, you will go wrong. You will go wrong. இயேசுவுக்கு பிதா என்னெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இயேசுவுக்கு என்ன செய்யறன்றாரோ அதெல்லாம் நமக்கும் செய்யறன்றாரு. அப்ப இயேசுவுக்கு 12 வயதிலே வேதத்தை படிக்காமலேயே வேதத்தின் எல்லா ரகசியங்களும் தெரிந்து விட முடியும், பிதா கொடுத்து விடுவார் என்றால் நமக்கும் அப்படிதான் கொடுப்பாரு. He will not ask us to read the Bible. இயேசுவுக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இயேசுவுக்கு அப்படி கொடுக்கல. He listened whenever the scroll was read. He listened his father and mother whenever they spoke about Old Testaments. He listened in school. You see that? அப்படி அவர் லிசன் பண்ணி when the age of 12, அவருடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை வேத அதிகாரிகளிடத்துல, வேத ஞானிகளிடத்துல, அல்லது அவர்கள் சொல்வதெல்லாம் தவறா இருக்கிறது இவருடைய விளக்கத்தின் அடிப்படையில். எப்படி நடந்தது? ஹியரிங் அண்ட் ஹியர் பண்ணதை திரும்ப 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 சிந்திப்பது. That is how when the age of 33 and half, he can able to explain every single thing in just 2 or 3 hours time to those people. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போன அவர்களுக்கு போகிற அந்த நடைபாதையிலேயே இவ்வளவு காரியத்தை அவர் விளக்கி சொல்லிடுறாரு. லூக்கா 24-27, 2-3 மணி நேரம் பயணத்துல நடந்து போகும்போதே ஹவ் குழந்தை பருவத்திலிருந்து கேட்டு 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 சந்தர்ப்பம் வருகிற போது படித்து, சந்தர்ப்பம் வந்த போதுதான், not every time. By doing that in his life, அவர் நீதியை விரும்பி தீமையை வெறுத்தார். நீதியை விரும்பி தீமையை வெறுத்தார். ஆக தீமையை வெறுக்க வேண்டும், பொல்லாப்பை வெறுக்க வேண்டும், பரியாசக்காரர்களோடு இருக்கக்கூடாது, பாவிகளுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கடவுள் இணைத்து வைத்திருக்கிற, எதோடு இணைத்து வைத்திருக்கிற? வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று இணைத்து வைத்திருக்கிற காரியம் அது. அப்படி அவைகளை எடுத்துக்கொள்ளும் போதுதான் that will be a blessing to us. திருப்புங்கள். இன்றைக்கு நாம் வாசித்த பகுதி யாக்கோபு 1:22 முதல். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். Don't deceive yourself. அவர் ஃபர்ஸ்ட் சொல்றதே அதுதான். Don't deceive yourself. எப்படி நீ அல்லது நீங்கள் அல்லது நான்
என்னை ஏமாற்றிக் கொள்ள முடியும்? யாருக்கு சொல்றாரு? கடவுளால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்றாரு. ஆக ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்கு வந்து வேத வசனத்தை கேட்கிற ஒரு மனிதன் எப்படி தன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியும் என்றால், அவன் வசனத்தை கேட்டு ஆனால் செய்யவில்லை என்றால் அவனை ஏமாற்றிக் கொள்கிறான். ஒரு மனிதன் வசனத்தை கேட்கிறான் அல்லது வசனத்தை படிக்கிறான், ஆனால் அதன்படி செய்யவில்லை என்றால் அவன் தன்னை ஏமாற்றுகிறான். எப்படி? அவர் அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவுவோம், முகத்தை சுத்தப்படுத்துவோம், பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. அடிக்கடி ஒரு நாளைக்கு எத்தனை முறை வாய்ப்பு இருக்குதோ அத்தனை முறை, இல்லையா? நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், உங்கள் முகம் உங்களுக்கு நினைவு வருதா? உங்கள் முகம். என்னால நான் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். எனக்கு மற்றவர்களுடைய முகத்துல தெளிவாக நினைவு வரும். ஆனா என் முகம் நினைவு வராது. உங்களுக்கு உங்க அம்மா முகம் நினைவு இருக்கும், அல்லது உங்க நண்பர் முகம் நினைவு இருக்கும், உங்க மனைவி முகம் நினைவு இருக்கும், அல்லது உங்க பிள்ளைங்க முகம் நினைவு இருக்கும். உங்க முகம் நினைவு இருக்காது. திங்க் பண்ணி பாருங்க. இஃப் யூ வாண்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு வேணா ஒரு குறிப்பிட்ட ஷேப் கொண்டு வருவீங்க. கஷ்டப்பட்டு. அதை உதாரணமா சொல்றாரு. என்ன எப்படி எனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில பார்க்கிறோம், முகம் நல்லா இருக்குது, ஓகே. அவன் தன்னைத்தான் பார்த்து விட்டு அவிடம் விட்டு போனவுடன் தன் சாயல் என்னது என்று மறந்துடுவான். He will forget his face. இத ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்றாருன்னா, கண்ணாடியில் பார்க்கும்போது, கண்ணாடி என்பது இங்கு வேத வசனம். கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது, வேத வசனத்தில் உன்னை பார்க்கும்போது, வேத வசனம் உன் முகத்திலே ஒரு அழுக்கு இருக்கிறது என்று காட்டுகிறது. நீ அதை பார்த்து விட்டாய், அதாவது வசனத்தை கேட்டு விட்டாய். வசனத்தில் சொல்லுகிறார்கள் உனக்குள் ஒரு பாவம் மறைந்திருக்கிறது என்று. ஆக கண்ணாடியை பார்க்கிறாய், உன் முகத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று பார்த்து விட்டாய். ஆனால் நீ செய்யவில்லை. பாவம் இருக்கிறது என்று கேட்டோம், மனம் திரும்பவில்லை, விட்டுவிடவில்லை, ஆகவே செய்யவில்லை. கண்ணாடியை பார்த்தோம், அழுக்கு இருக்கிறது, துடைக்கவில்லை. ஆகவே செய்யாத மனிதன் பார்த்து மறந்து விடுகிறவனாய் இருக்கிறான். இயல்பாகவே கண்ணாடியை பார்த்துட்டு முகம் நினைவில்லாதது போலவே கேட்டு செய்யாதவன். ஆக என்ன பண்ணணுமா? ஆனால் சுயாதீன பிரமாணம், அதாவது விடுதலை அளிக்கும் பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்காமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். விடுதலை அளிக்கும் பிரமாணம் எது? அந்த விடுதலை அளிக்கும் பிரமாணம் வேதம் என்கிறதான கண்ணாடி காட்டுகிற விடுதலை அளிக்கும் பிரமாணமாகி இயேசுவை பார்க்கிறவன். கண்ணாடி வேதம், விடுதலை அளிக்கும் பிரமாணம் இயேசுவை பார்க்கிறவன், இயேசுவை உற்று பார்க்கிறவன், பார்த்து அதிலே நிலைத்திருந்து அதன்படி செய்கிறவன். அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன பார்த்தோமோ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியம், தியானம் இரவும் பகலும். இங்கே விடுதலை அளிக்கும் பிரமாணம், அவைகளை உற்று பார்க்கிறவன், பார்த்து செய்கிறவன். இயேசு அந்த பிரமாணம் என்று பார்த்து விட்டோம். ஆக what we have to do, we need to see Jesus in every situation. தாவீது வசனத்தை கேட்டார், கேட்டுவிட்டு ஒரு ஈவில் டூவரோட நான் போய் ஜாயின் பண்ணலன்றாரு. பரியாசக்காரரோட நான் போய் உட்கார்ல. ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் லையர்ஸ். ஐ எம் நாட் ஜாயினிங். ஐ எம் நாட் கோயிங் அலாங் வித் தேர் வே. ஐ ஹேட் தேர் திங்ஸ் என்று சொல்றாரு. வசனத்தை கேட்டாரு, செயல்படுறாரு. இப்போ நம்ம வசனத்தை கேட்கிறோம், படிக்கிறோம், அதோடு கூட பூரண பிரமாணமாகிய விடுதலை அளிக்கும் பிரமாணமாகிய இயேசுவை பார்க்கிறோம். ஆக வசனம், இயேசு என்கிற இரண்டையும் நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். தென் இஃப் யூ டூ அக்கார்டிங்லி, அதன்படி கண்ணாடியில பார்த்த உடனே இங்க இருக்கிற அடுக்கை கரெக்டா தொடச்சிட்டேன்னா என் முகம் சுத்தமா இருக்கும் என்பது போல இயேசுவை பார்க்கிறேன். இயேசு செய்கிற விதம் நான் இயல்பாக செய்து கொண்டிருக்கிற விதத்தை விட வேறு மாதிரி இருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பார்த்து நீங்கள் செய்கிற விதம் என்ன என்று கேள்வி எழுப்புகிற போது, யூ ஸ்டார்டட் டு see the விடுதலை அளிக்கும் பிரமாணத்தை
உற்று பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உற்று பார்க்க 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 you see in your face, which means in your heart, there is something. Then if you do by the way you see in Jesus, நீ பாக்கியவானாயிருப்பாய். அதான் சொல்லுது, தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அங்கேயும் அதை தான் பார்த்தோம், சங்கீதத்திலையும் இங்கே தான் சொல்றாரு. ஆக இயேசுவை உற்று பார்க்க வேண்டியது அவசியம். ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப், ஆஸ்க் ஒன் கொஸ்டின், வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு இந்த சூழ்நிலையில் என்ன சொல்லி இருப்பார்? இயேசு இவ்விதமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது என்ன பேசி இருப்பார்? இயேசு இவ்விதமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது அங்கே தொடர்ந்து அமர்ந்திருப்பாரா, இல்லை எழுந்து போயிடுவாரா? இயேசு இவ்விதமான சூழ்நிலையில ஆர்கியூ பண்ணுவாரா, அல்லது he will slip away, அங்கிருந்து கடந்து போய் விடுவாரா? ஆஸ்க் திஸ் கொஸ்டின். பை ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் யூ ஆர் ஸ்டார்டட் டு see that அந்த கண்ணாடியை அழகா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பூரண பிரமாணத்தை, சுயாதீனம், அதாவது விடுதலை தரும் பிரமாணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது you will be a doers, not only a hearers. அதாவது கேர்ஃபுல்லா அந்த கண்ணாடியை பார்க்கணுமா? you need to see the carefully the law of liberating. இயேசு தான் உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த விடுதலை அளிக்கும் இயேசுவை நீ கேர்ஃபுல்லா பார்க்கணும். பார்த்து do what it says. Do what it says. By doing that, you will be a blessed man. பழைய ஏற்பாட்டு முழுவதும் அவர்களுக்கு வேத வசனங்களை கேட்கவோ அவ்வப்போது படிக்கவோ மட்டும்தான் வாய்ப்பு இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற போது யோவான் 1 அதிகாரத்தினுடைய 14 வசனத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டாண்டு காலமாக உலகம் தோன்றுவதற்கு முன்பு இருந்து வார்த்தையாய் இருந்தவர், கடவுளோடு இருந்த அந்த வார்த்தை மாமிச உருவு கொண்டு, மனு உருவு கொண்டு இந்த உலகத்தில் வந்து பிறந்து விட்டது. வார்த்தையானவர் மாமிசமானார். மாமிசமாகி அவருக்குள் கிருபையும் சத்தியமும் நிறைந்திருந்தது. நிறைந்து அவர் மனிதர்களுக்குள் வாசம் பண்ணினார். இயேசுவை குறித்து சொல்லுதுங்க. அதனால தான் யாக்கோபு எழுதுறாரு, அந்த விடுதலை அளிக்கும் பிரமாணமாகிய பூரண பிரமாணம், அதை உற்று பாருங்கள். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையாய் இருந்தது, இப்பொழுது மாமிசமாய் வந்து விட்டது. வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டது. வாழ்ந்து விட்டு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறது. ஆகவே whenever you have a doubt, whenever you have a situation when this one or this one என்று சூஸ் பண்ண வேண்டிய சமயம் வருகிற போது, just look that word become flesh. பார்த்து அதன்படி செயல்படுங்கள். 1 யோவான் 1 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தில் அவர் எழுதுறாரு, நல்லா கவனிங்க, ஆதி முதல் இருந்தது, நாங்கள் கேட்டது, எங்கள் கண்களாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளாலே தொட்டது. இயேசுவை குறித்து அவர் வர்ணிக்கிறாரு. என்ன வர்ணிக்கிறார்னா, ஆதி முதல் உலகம் உண்டாவதற்கு முன்பு இருந்தார் வார்த்தையாக. அந்த வார்த்தையை நாங்கள் எங்கள் வாழ்வு காலத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தோம். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எங்கள் வாழ்வு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளிலே எங்கள் கண்களால் பார்த்தோம். அதை ஏனென்றால் மாமிசமாகி விட்டார். பார்த்தோம். நாங்கள் அவர் சொல்ல சொல்ல நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோம். தென் எங்கள் கைகளால் தொட்டு பார்த்தோம் அவர் எங்களோடு இருந்த போது. அந்த ஜீவ வார்த்தையை, கைகளால் தொட்டு பார்த்த ஜீவ வார்த்தையை எப்படி பிக்சரா அவர் மாத்தி கொடுக்கிறாரு, அதை தான் நான் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கிறேன். ஆகவே we need to meditate God's word. நாம் வசனத்தை அப்போ இயேசுவை மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல இல்ல, இயேசு எழுதி வைத்த வேத வசனங்கள் நீங்கள் அதை நன்றாக அறிந்து கொண்ட பின்பு, ஆக அந்த ஒரிஜினல் வே ஆஃப் லிவிங் வாஸ் ஜீசஸ். அந்த இயேசுவை நாம் எப்பொழுதுமே இயேசு இப்படிதான் செய்கிறார் என்று கண்டுகொள்வது, இயேசு இப்படிதான் பேசுகிறார் என்று கண்டுகொள்வது. யூ ஹாவ் அ மேபி காலையில் 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு யூ ஹாவ் அ 7 to 8 டாஸ்க்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடும். உதாரணத்திற்கு
8 பிள்ளை அழும், அல்லது அடுப்புல உணவு ரெடி ஆயிட்டு இருக்கும், அல்லது இன்னொரு பிள்ளையை டிராப் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது யூ ஹாவ் யுவர் பர்சனல் நீட்ஸ், மெனி திங்ஸ் இருக்கும். கோபமா வார்த்தையை விடுறோமா அப்போ, அல்லது எரிச்சல் அடைகிறோமா, அல்லது பதட்டப்படுறோமா? அவ்விதமான சமயத்துல ஜஸ்ட் ஆஸ்க் ஒன் கொஸ்டின், இயேசு என்ன செய்வார்? ஏனென்றால் இயேசு விடுதலை அளிக்கும் பூரண பிரமாணம். ஆகவே அந்த பிரமாணத்தை கேள்வி பாருங்க, இயேசு என்ன செய்திருப்பார்? இயேசு எப்பொழுதும் அவருடைய இருதய சமாதானத்தை குலைத்துக் கொண்டிருக்க மாட்டார். சமாதானம் குலைந்தாவே பிதாவோடு உள்ள தொடர்பு குறையுது. எப்பொழுதுமே he never disturbed his inner peace that only assured him to connection with the Father. ஆகவே he never disturbed that one. அதை மட்டும் இழக்க மாட்டார். ஆக ask your thing, எப்பொழுதுமே இயேசு என்ன செய்திருப்பார்? by doing that, அப்படி செய்வதன் வழியாக அநேக பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படும். அநேக இந்த பரியாசக்காரர் கூட்டத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். அநேக பொல்லாதவர்களுடைய வழியிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அநேக துன்மார்க்கருடைய ஆலோசனைகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம். by looking Jesus and asking these questions. ஆகவே தான் வேத வசனத்தை முக்கியப்படுத்துகிறது. நாம் வாழ்கிற காலத்தில் நமக்கு வேத வசனமும் இருக்கிறது, இயேசுவும் இருக்கிறார். தாவீது வாழ்ந்த போது இயேசு இல்லை, வேத வசனம் மட்டும்தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இருந்த மக்களுக்கு இயேசு மனிதனா இல்லை, வார்த்தையா மட்டும்தான் இருந்தார். இயேசு என்ற பெயர் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே வசனத்தை அவர்கள் மெடிடேட் பண்ணாங்க. நாம் வசனத்தையும் படிக்க வேண்டும், படிப்பதன் வழியாக இயேசுவை தியானிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் நான் காட்டின எல்லா உதாரணங்களையும் எடுத்து பாருங்க. தாவீது, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுக்க போகிற ராஜாக்கள், எஸ்ரா, பவுல், இன்னும் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் என நான் காட்டின எல்லா உதாரணங்கள், கூடுதலா இயேசு, இத்தனை உதாரணங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களே. தாவீது அரசன், எஸ்ரா ஒரு கவர்னராக வராங்க. கவர்னர் இல்லை, எஸ்ரா ஒரு வேத பாரகனாக கற்றுக் கொடுக்கிறவனாக வராரு. அதுக்கப்புறம் பவுல் அநேக ஊழியங்களை செய்தவர், இயேசு ஊழியத்தை செய்தவர், இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் வசனத்தை கடத்தினவர்கள், எல்லோருமே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. இவர்கள் அத்தனை பேருமே they were very well connected with God's word and they wanted to read God's word in their even. பவுல் மரிக்க போகிறான்னு சொன்னா கூட புக்கை எடுத்துடுவான்னு கேட்கிறாரு. ஆக அவருடைய மரணம் வரைக்கும் வசனங்களை வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள், அந்த வசனத்தை சிந்திப்பதில் தியானிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள், இவர்கள் எல்லாரும் தலைமை பொறுப்பில் இருந்தாங்க. ஆகவே தலைமை பொறுப்புக்கு வருகிற எல்லாருக்குமே அவசியமான ஒரு குணம் என்ன? வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், இயேசுவை தியானிக்க வேண்டும். அப்பாடா, நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம யாரும் தலைமையில இல்லை, அப்படிதானே நினைக்கிறீங்க? உங்க முகத்துல இருக்க மகிழ்ச்சியை பார்த்தாவே தெரியுது. நோ 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 நோ, யூ ஹாவ் சில்ட்ரன்ஸ், யூ ஹாவ் சம் பீப்புள் ஒர்க்கிங் அண்டர் யூ, யூ ஹாவ் சம் பீப்புள் whom you have to deal in your life long. அது ஒரு தலைமை பொறுப்பு தான், அது ஒரு தலைமை பொறுப்பு தான். மரியாள் எடுத்துக்கொண்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வீட்டில் குழந்தை இயேசுவுக்கு, 12 வயது வாலிபனுக்கு அந்த 11 வருடமாக அவர்கள் ஊட்டின அநேக காரியங்கள் தான் இயேசுவுக்குள் நிலைச்சிருந்தது. ஆனா மரியாள் ஒன்றும் தலைமை பொறுப்புல இல்லை. then also she did it, is it not? ஆகவே அப்பாடான்ற வார்த்தைக்கு இங்க இடமே இல்லை. நம்ம தப்பிச்சோம், இல்லை. everybody have the responsibilities. ஏன்? முதல்ல உங்களை நீங்க பாதுகாக்கணும், by knowing that, by meditating that, and you will pass on the blessings to your children by teaching them, by make sure that they are in the way, they are not going in some other way. ஆக இந்த இரண்டுக்குமே உங்களுக்கு இது தேவை. we will stop here and next week we will come to the verses 3rd. 3ஆம் வசனத்துக்கு வரலாம். நம்ம கடந்த வாரம் 2ஆம் வசனம் பார்த்தோம், இந்த வாரம் முதல் வசனத்தை சிந்தித்தோம், வருகிற வாரத்திலே 3ஆம் வசனத்தை சிந்தித்து நாம் முடிக்க போகிறோம். May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் ஆண்டவரே, இந்த செய்தி வேளையில் வேத வசனத்தினாலே எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த உணர்வு, எங்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த அழைப்பு,
இவைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஏனோ தானோ என்று இவைகளை கேட்டு கடந்து போய்விடாமல், ஆண்டவரே, அவைகளை எங்கள் உள்ளத்தில் பதித்து கொள்ள, தீமையை விட்டு விலகுகிறவர்களாக, ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும். சுயாதீன பிரமாணமாகிய, ஆண்டவரே, விடுதலை அளிக்கும் பிரமாணமாகிய இயேசு என்கிற அந்த பிரமாணத்தை உற்று பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிக்கிற காரியம் முற்றிலும் வேறுமையாயிருக்கிறது. ஆகவே அவைகளை பார்த்து மனம் திரும்பி காரியங்களை சீர்பொருத்தி ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.